யுத்தம் செய்ததை விட பெரும் பாரதூரமான வேலையே ரசாயன பசளையை நிறுத்தியது. இதை கைவிட்டு விடுங்கள். அப்படி இல்லை என்றால் அரசும் உங்கள் பதவியும் பறிபோகும் என்று நான் தான் முதலில் சொன்னேன் என்று சாமரசம்ப தசநாயக்க தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச ஏற்பாடு செய்திருந்த விருந்துபசாரத்தில் சிறிதளவு மது அருந்திய நிலையில் அமைச்சர்கள் 20 பேர் மத்தியிலே கோட்டபாயவுக்கு இதனை குறிப்பிட்டுள்ளார். மஹிந்தானந்த அலுத்கமேதான் விவசாய அமைச்சராக இருந்தார். இன்று சிறையில் இருக்கின்றார். நான் கதைத்த பின்னர் கோட்டபாய ரசாயன பசலை நிறுத்தம் நல்ல வளர்ச்சியை காட்டியுள்ளதுதானே என மஹிந்தானந்தவிடம் கேட்டபோது அவர் நன்றாக இருக்கின்றார் என்றார். அப்போதுதான் பார்த்து கொண்டிருங்கள் என்ன நடக்கப் போகின்றது என்றார். ஒருவரிடம் போகவில்லை, எல்லாம் முடிந்தது. பெரும் எதிர்ப்புடன் 65 லட்சம் மக்கள் வாக்களித்தனர். ஆனால் நாங்கள் அரசை வீழ்த்தவில்லை. அவர்களே தங்களுக்கான குழியை வெட்டிக் கொண்டனர். அதேபோலதான் இந்த அரசாங்கமும் விவசாயிகளை வீழ்த்துகின்றது. வெங்காயம் மற்றும் கிழங்கு உற்பத்தியில் ஏற்படும் விவசாயிகள் அதிகளவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அரசு அவர்களை பாதுகாப்பதில் தவறியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார்.